எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் கருப்பு கவுனி அரிசி கருப்பட்டி போட்டு ஒரு பொங்கல் செஞ்சு காமிக்கிறேன். சக்கரை பொங்கல், கருப்பட்டி பொங்கல்னு சொல்லலாம். இது நான் 250 கிராம் எடுத்து ஃபஸ்ட்டு நான் அரிசியை ஊற வச்சிடலாம். ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அரிசி ஊறட்டும். இது நமக்கு ரொம்ப மூளை செயல்பாட்டுக்கெலாம் ரொம்ப உதவுகிறது. சக்கரை நோய்க்கு நல்லது. கல்லீரல் உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் சரி செய்யும். தசைப்பிடிப்புக்கு நல்லது. அப்புறம் நரம்புகளுக்கு சிறந்தது. இப்போ நான் 2 வாஷ் பண்ணிவிட்டு 3வது வாஷை தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். ஸோ 5 ஹவர்ஸ் கழித்து நம்ம பொங்கல் செய்ய ரெடி பண்ணிடலாம். இப்போ நல்லா ஊறி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப மருத்துவ குணமுள்ள அரிசிங்க இது. இது இப்போ மன்னர்கள் மட்டுமே பயிரிட்டு அவங்க மட்டுமே சாப்பிடுவாங்களாம் இந்த அரிசியை. இது நம்ம ஊர்லேயும் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் நம்ம அதை சாப்பிட மாட்டோம். இது இருக்கிற அரிசி ரொம்ப மருத்துவம். இன்னொன்று நான் இது கூடயே இந்த சக்கரை பொங்கலுக்கு சிறுபருப்பும் கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டேன். அது ஓரளவுக்கு நீங்கள் எடுத்து ஊற வச்சுங்க. கருப்பட்டி இது எடுத்து எப்படின்னா நம்ம வெல்லம் மாட்டி அரிஞ்சு எடுக்காமல் நம்ம அதை கல் இடிக்கிறத வச்சு இடித்து தான் அதை எடுக்க முடியும். ஸோ அதையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதுக்கு உலை வச்சுட்டு இதை நான் 2 வாஷ் பண்ணிட்டு 3வது வாஷ் தண்ணி இதுங்க. இந்த 3வது வாஷ் தண்ணி நீங்கள் நம்ம வைக்கிற உலையிலே கூட ஊற்றிக்கலாம், சரிங்களா? அப்புறம் இது கொலஸ்ட்ராலெலாம் நல்லா கட்டுக்கோப்பில் வச்சுக்கோங்க. இது அந்தளவுக்கு மருத்துவ குணம். இன்னொன்று இது அதிக அளவு நார்ச்சத்து ஃபைபர் நிறைந்துள்ளது. இதில் ஒவ்வொரு அரை கப்பு அரிசியில் 3 கிராம் நார்ச்சத்து நிறைந்துள்ளதுங்க. இதில் நம்ம இந்த அரை குண்டா தண்ணியில் அந்த எடுத்து வச்ச அந்த 1 டம்ளர் தண்ணியும் எடுத்து இதில் ஊற்றிடலாங்க. 3வது நம்ம அலசி எடுக்கிறோம்ல, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம உலையிலே எடுத்துகிட்டு ஊற்றிடுங்க. இப்போ தண்ணி எப்போவுமே நம்ம சக்கரை பொங்கலுக்கு இப்படி உலக வச்சோன்னா அரிசி போடுற மாதிரி இதை போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா இது குக்கரில் வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமே வெந்துடும். நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி குண்டால் வச்சு செஞ்சு பார்க்கலான்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 4 விசில் 3 விசில் வச்சு விட்டுடலாங்க. இப்போ இதில் நான் கருப்பட்டியை வெல்லம் கரைக்கிற மாதிரி அரை கிளாஸ் தண்ணி எடுத்து கருப்பட்டி இதில் போட்டுக்கிறேன். இதில் என்னென்னா நம்ம வெல்லம் அரிஞ்சு போடுவோம் இல்லையா, தூள் பண்ணி போடுற மாதிரி பண்ணாமல் இதை நம்ம ஒரு கல் வச்சு இடித்து தான் போட முடியுது, கட் பண்ணிலாம் போட முடியல. ஸோ நான் அந்த மாதிரி பெருசாக எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இதை, சரிங்களா? இது கருப்பட்டியை பற்றி சொல்லணுன்னா நல்ல சுவை மிக்கதுங்க. மனம், மருத்துவ குணம் அதிகம் இருக்குதுங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கே உலக்க வச்சு அங்கே அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டு அது கூடயே அந்த சிறுபருப்பையும் இது கூடயே போட்டுருங்க. ஏன்னா அதுவும் நல்லா குழஞ்சி நமக்கு வெந்து வரும். அந்த சிறுபருப்பு சும்மா என்னோடய ஐடியாவுக்கு நான் போட்டேன். நல்லா இருக்கும் இல்லையா சாப்பாடு, அரிசி பொங்கலுக்கெல்லாம், அதுக்காக நான் போட்டேன். நான் அதுவும் அது கூடயே போட்டேன். சரி, அதுக்கப்புறம் அது நம்மளுக்கு சாதம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கருப்பட்டி நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து அதிகம் உள்ளதுங்க. இதில் ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு அதிகரிக்க உதவும் கருப்பட்டி இது. அதுக்கப்புறம் ரத்தத்தை சுத்தரிக்கும். இது உடலை சுறுசுறுப்பாக்குறது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, மேனியெல்லாம் பளபளக்குன்னு வைக்குமா. அரிசி வேகட்டோங்க. இதில் நான் ஒரே ஒரு கல் உப்பு இதில் சேர்த்துருவேன். இந்த பக்கம் சாதம் வேகட்டோங்க. நம்ம கருப்பட்டியில் பார்க்கலாம். நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க. கட்டி முட்டியாக இருந்தால் கரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க. நம்மளுக்கு பாவு இதில் தேவையில்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, தேன் மாதிரி இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த கருப்பட்டி. ஸோ இந்த தேனில் வெல்லம் கலக்கிறாங்க பாருங்க, அது கருப்பட்டி தான் கலக்கிறாங்க. அந்த தேன் சுவை இதில் இருக்குது. உங்களுக்கு சுகர் வேணால் கம்மி பண்ணிக்கோங்க. வேணால் நல்ல டேஸ்ட்டு இது கருப்பட்டி. நமக்கு சாதம் நல்லா வேகட்டுங்க. வெந்தோடனே காமிக்கிறேன் உங்களுக்கு. அரிசி நல்லா வெந்து வந்திருக்குங்க. பார்க்க தான் உங்களுக்கு அரிசி பெருசாக தெரியுது. இது நல்லாவே வெந்திருக்கு. இந்த கருப்பு கவுனி அரிசியும் பார்த்திங்கன்னா இதுலேயும் கருப்பு கவுனி பச்சரிசியும் இருக்குது, இதில் புழுங்கல் அரிசியும் இருக்குங்க. இதுலேயும் நீங்கள் அரிசி 2 விதமாகவும் வச்சுருக்காங்க. நல்லா வெந்து தான் வருது. ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. குக்கரில் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். நம்ம பாத்திரத்தில் வச்சா கண்டிப்பாக ஒரு 3/4 மணி நேரமாவது எடுக்குது இந்த அரிசி வேகிறதுக்கு. தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சுங்க. அரிசியும் நல்லா வெந்திருக்கு.
நீங்கள் ரொம்ப இது குழஞ்சி வரணும்லாம் இதில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அரிசி இது பெருசாக தானே இருக்குது. ஸோ நம்ம எடுத்து கையில் பார்த்தாவே பதம் நல்லா தெரியும். அது போதும் நமக்கு. அதில் வந்து இப்போ நம்ம ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நீங்கள் முழு ஏலக்காய் இருந்தாலும் சும்மா இடித்து போட்டுக்கோங்க. இப்போ வெல்லம் நம்ம இது கூட சேர்த்துடலாம். கருப்பட்டியை இது கூட சேர்த்துடலாம். நான் வடிகட்டி வச்சுட்டேங்க. எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கினேன். உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது நல்ல ஸ்வீட்டாகவே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணாதவங்கலாம். எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டீங்க. லைக் பண்ணால் தானே வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியும். வாங்க, ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பல இருக்குல்ல பார்க்கவே. அப்படியே பார்க்குறதுக்கு இந்த மனம் இல்லைங்க, பஞ்சாமிர்தத்தோட மனம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல்லு. அது கூட வந்து நெய்யை இன்னும் முந்திரி திராட்சை போட்டு அந்த அல்வா பதமும் இருந்தது, பஞ்சாமிர்தம் மாதிரி இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா, அதுவும் இப்போ கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும். மழைக்கும் காற்றுக்கும் சுட சுட இதை செஞ்சு கொடுத்தோம் பாருங்கள். அப்படியே கப்பில் போட்டு அவ்வளோ நல்லா ரசித்து சாப்பிட்டாங்க எங்கள் பசங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது தயவு செய்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் பவுலில் மாற்றிட்டேன். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.